அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் பொதுக்குழுவிற்கு வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அண்ணன் அவர்களுக்கும், பொருளாளர் அன்பு சகோதரி கவிஞர் திலகபாமா அவர்களுக்கும், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சக்தி கமலாம்பாள் அம்மா அவர்களுக்கும், திருமதி காசாம்பு பூமாலை அம்மா அவர்களுக்கும், இந்த மகளிர் சங்க மூத்த நிர்வாகிகளான நிர்மலா ராசா அக்கா அவர்களுக்கும், சிலம்பு செல்வி அக்கா அவர்களுக்கும், எங்களுடைய அன்பு அம்மா மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் அம்மா அவர்களுக்கும், திருமதி செல்வி செல்வம் அக்கா அவர்களுக்கும், அன்பு சகோதரிகள் ஜமுனா கேசவன் அவர்களுக்கும், சோபனா குமரவேல் அவர்களுக்கும், கீதா ரமணி அவர்களுக்கும், அன்பு சகோதரி கஸ்தூரி அவர்களுக்கும், வழக்கறிஞர் ஷக்கீலா அவர்களுக்கும், ரஃபேல் வெர்ஜினியா புதுவை அவர்களுக்கும், ஜெமிமா பிரியதர்ஷினி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் கடந்த நவம்பர் 22ஆம் தேதி சென்னையில ஒரு மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் தெரியும், அதுவும் ஒரு கல்யாண மண்டபத்துல, திருமண மண்டபத்துல நீங்க எல்லாம் வந்தீங்க. இவ்வளவு பேர் வர முடியல. இதுல கொஞ்சம் ஒரு சிலர் நம்ம வந்திருந்தோம், ஒரு பாதி பேராவது அந்த நிகழ்ச்சியில வந்திருந்தோம். கலந்து கொண்டு இந்த மாதிரி தான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற ஒரு முழக்கம், அந்த முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம ஆரம்பிச்சோம். அதுவும் காஞ்சிபுரத்துல டிசம்பர் 6 தொடங்கிய நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி 22 மாதிரி நிகழ்ச்சி. எப்படி இதை மகளிர் திருவிழாவாக இல்ல ஒரு குடும்ப விழாவாக இதை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மாதிரி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதற்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி, அதாவது தமிழ்நாட்டின் வடபகுதியில் ஆரம்பித்து கடைக்கோடி தென்பகுதியில நாம நிறைவு செய்தோம். நிறைவு செய்து முடித்துவிட்டு பார்த்தால் சரியாக 108 நாட்கள், சரியாக 108 நாட்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய நடைபயணம் 108 நாட்களாக தொடர்ந்து நடந்தது. 100 நாட்கள் நடைபயணம் என்றுதான் ஆரம்பித்தாங்க. ஆனால் நடுவில் சில ஒரு வாரம் அது தள்ளி போய்விட்டதால் 108 நாட்கள் நடைபயணம் நடந்தது. அதே போல நம்முடைய மகளிருடைய இந்த எழுச்சி பயணம் 108 நாட்கள் நடந்தது. அது என்னமோ 108க்கும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் நினைக்கிறேன். ஏன்னா தமிழகம் முழுக்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் என்ற ஒரு வண்டி தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க பயணித்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது என்றால் அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்ததே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது இவ்வளவு பெரிய வெற்றியாக அமையும் என்று யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மாவட்டத்திலையும் அத்தனை மகளிரும் மூத்த நிர்வாகிகளும், அதை விட மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும், அங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள், சகோதரர்கள் சகோதரிகள், அப்படிதான் சொல்லணும், ஒரு குடும்பமா தான் செஞ்சாங்க. அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அவங்க மாவட்ட செயலாளர் அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்து கொடுத்தாங்க. மாவட்ட தலைவர்கள்லாம் அவ்வளோ அழகா இன்னைக்கு அதை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாங்க. அதே சமயம் அந்த மகளிர் பொறுப்பாளர்கள்லாம் சந்தோஷமா ஒரு வாரம் 10 நாள் அவங்க வீட்டுல எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கட்சி பணியாற்றினார்கள். அது கட்சி பணின்னு சொல்றதை விடவும் மகளிர் விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லையா? நீங்க போய் இது என்ன வெறும் சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாம எல்லாரும் எதுக்காக செய்தோம்? மகளிருக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. விஷயம் தெரியலன்னா ஒண்ணுமே தெரியாது. என்ன வீட்டுல இருப்பாங்க, இல்ல என்னைக்கோ ஒரு நாள் வெளில வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு விஷயத்தை சொல்லக்கூடிய மகளிர் பயண நிகழ்ச்சியை மாற்றி அத்தனை மகளிரும் அவ்வளவு கடுமையா வேலை செய்தாங்க.
நாங்க நிகழ்ச்சிக்கு போகும்போது சொல்லுவாங்க, நேத்து இரவு 2 மணி வரைக்கும் அந்த மண்டபத்துல இவங்க இருந்தாங்க, கொடி கட்டிட்டு இருந்தாங்க, எல்இடி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமாக செய்தார்கள். அத்தனை பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களுக்கும், அதை நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும், மகளிர் சங்க பொறுப்பாளர்களுக்கும், துணை அமைப்புகள் எத்தனையோ இருக்கின்றது, பசுமை தாயகம் இருக்கின்றது, வழக்கறிஞர் பிரிவு இருக்கின்றது, SIS இருக்குது, எல்லாரும் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக கொண்டு வந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்ல, ஒரு ஊர்ல இருந்தும் நம்ம சொல்லிட்டோம், ஒரு ஊர்ல இருந்தும் வரணும். ஒரே ஊர்ல இருந்து 100 பேர் வந்தா பத்தாது, ஒரு கிராமத்துல இருந்தும் 5 பேரோ 10 பேரோ வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை கேட்கணும்னு சொன்னோம். அதே போலதான் நடந்தது. எல்லா ஊர்ல நான் எந்த ஊர் பேர் சொன்னாலும் கை தூக்குவாங்க ஒரு 10 பேர், ஆமா நாங்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அத்தனை ஒரு வெற்றிகரமாக நடத்திய நிகழ்ச்சி. உங்க எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற முழக்கத்துடன் நாம் ஆரம்பித்தாலும் அத்தனை பேரும் சிங்கப்பெண்களாக எழுந்து வந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக்கினீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு கூட இந்த பொதுக்குழுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆனா அது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். ஒன்னொன்னுக்கும் நம்ம அனுமதி வாங்கிட்டு தானே வரணும் இல்லையா? ஒரு விஷயத்துக்கும் அனுமதி வாங்கணும். நம்ம நன்றி சொன்னாலும் சரி, சொல்லலனாலும் சரி, அனுமதி வாங்காமல் வரவே முடியாது. சின்ன வயசுல இருந்து இதே வேலை தான் இல்லையா? வீட்டுல பெரியவங்க கிட்ட அனுமதி வாங்கணும், இல்ல குடும்பத்தார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை வச்சதுனால இன்னும் கூடுதலாக வேலை. காலையில உடனே கிளம்பி வர முடியாது. கிளம்பி வர முடியுமா? நாங்க கிளம்புறோம், மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, அண்ணன் அன்புமணி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நீங்க கிளம்பி வர முடியாது. எல்லார்கிட்டயும் 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு தான் வரணும். அப்படிப்பட்ட அனுமதி மட்டும் அல்லாமல் எவ்வளவோ தயார் பண்ணிட்டு வரணும். அதுலயும் பாத்தீங்கன்னா விமர்சனங்களும் அதிகமாக வரும். பொது பிரச்சனைக்காக தான் நீங்க வரீங்க. நிறைய விஷயங்களை வெளில வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்ன எப்ப பார்த்தாலும் மீட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க மெட்ராஸ் போயிட்டாங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை கதையை ஒரு படமா எடுக்கலாமா? ஒருத்தருக்கும் ஒரு படமா எடுக்கலாம், ஒருத்தருடைய வாழ்க்கையே ஒரு திரைப்படமாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நம்ம நினைச்சத படிக்க முடியலனா கூட ஏதோ கிடைச்சத நல்லபடியா வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவோட தான் இருக்கிறோம் இல்லையா? நிறைய பேரு இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன சொல்லிடுவாங்க, வேணாம் வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது மகளிருக்கு படிப்புனா வாத்தியார், அதாவது ஆசிரியர் படிப்பு தான் ரொம்ப சேஃப், ரொம்ப பாதுகாப்பு. அதே சமயம் இல்லைன்னா செவிலியர், நர்ஸ் படிக்கலாம், அது ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நாம் என்ன விருப்பப்படுகிறோமோ அந்த படிப்பை கூட மகளிருக்கு படிக்க முடியாம ஒரு நிலைமை தான் இருக்கும். ஆனாலும் மகளிர் என்ன பண்ணுவோம், எது கிடைச்சாலும் சரி அதுல நல்லா படிக்கலாம் அப்படின்னு முதல் மார்க் வாங்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, எந்த படிப்பு கிடைச்சாலும் அதுல முதல் மார்க் வாங்கக்கூடியவங்க பெண்கள் தானே. பெண் குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க. எல்லாத்துலயும் பாருங்க, எல்லாமே அவங்க தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு எது கிடைத்தாலும் அதை மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டு நன்றாக அதில் பரிமளிக்க வேண்டும் என்பதற்காக மெனக்கெட்டு படிப்பாங்க பெண் குழந்தைகள். அதே போலதான் வேலையும். பாதி சமயம் வேலை செய்யறதுக்கு வெளியூர்லாம் அனுப்ப மாட்டாங்க பெற்றோர்கள். இல்ல வீட்டுல கணவன்மார்கள் இருந்தாலும் அதே தான், வேணாம் குழந்தைய பாத்துக்கோங்க, வெளியூருக்குலாம் போக வேணாம் நீடுவாங்க. வெளியூருக்கு போய் படிக்க வேலை செய்யலாம் முடியாது. வீட்டு பக்கத்துல வேலை கிடைக்குமானா அது ரொம்ப கஷ்டம். படிச்சாலே வேலை கிடைக்காது. படிச்சு நல்ல திறமை இருந்தா கூட வீட்டு அருகில் நமக்கு என்ன வேலை கிடைக்குதோ, அதாவது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எதையுமே பரவாயில்ல, எது வந்தாலும் பாத்துக்கலாம், எந்த சவாலா இருந்தாலும் அதை நம்ம சந்தித்து கொள்ளலாம் என்ற ஒரு மனோதிடத்தோட தான் பெண்கள் நம்ம வளர்றோம். அது நல்லதுக்கு தான். அது இருந்தாலும் இனிமே பாலின சமத்துவம் பற்றி பேசுவதெல்லாம் ரொம்ப தூரம். 150-200 வருஷம் ஆயிடும். ஆண் பெண் உரிமை, ஆண் பெண் சமத்துவம், இதெல்லாம் 150-200 வருஷம் ஆயிடும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாலின சமத்துவத்தை நாம் வளர்க்கும் குழந்தைகளிடம் கொண்டு வரலாம்.
நான் ஒரு கூட்டத்திலேயே அதான் பேசுவேன். பாலின சமத்துவம்னா என்ன? ஆண் பெண் ஒன்னா சமத்துவம், ஒரே தட்டுல தராசுல வச்சு பாக்குறது. அந்த சமத்துவத்தை வீட்டுல கொண்டு வர முடியும், நம்மால கொண்டு வர முடியும், நம் குழந்தைங்களிடம் கொண்டு வர முடியும். எத்தனை பேருக்கு ஆண் குழந்தைகள் இருக்கோ, எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகள்? எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்குதா? எல்லாருக்கும். நானும் தூக்கிறேன், எனக்கும் 3 பெண் குழந்தைகள். எல்லாருக்கும் பெண் குழந்தைகளுக்கு. ஆண் குழந்தைகள் இருப்பவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்கா ஆண் குழந்தைகள்? அப்ப நீங்கள் எப்படி அவங்கள வளர்க்குறீங்க? அதுல சமத்துவத்தை கொண்டு வந்து விடலாம் இல்லையா? நீங்கள் வளர்க்கும் பொழுது ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி கட்டுப்பாடு, ஒரே மாதிரி ஒழுக்கத்துடன் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ஆம்பளை குழந்தைங்களுக்கும் அதே கட்டுப்பாடோட வளர்க்கணும். ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமாக பசங்க கெட்டு போறது போதை பழக்கமும் மது பழக்கம் குடி பழக்கத்தால் தானே இல்லையா? இப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஏகப்பட்ட கஞ்சாவும் போதை பழக்கம் பள்ளிக்கூடத்திலேயே கிடைக்கிறது, அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுது. அதே போல வெளியில வந்தா தடிக்கு விழுந்தா டாஸ்மாக், ஒயின் ஷாப், கள்ளுக்கடைகள், சந்துக்கடை என்ற ஒன்று கூட இப்ப வீட்டு பக்கத்திலே ஆரம்பிச்சிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவது என்பது ரொம்ப சுலபம் தமிழ்நாட்டுல. இந்த பழக்கத்தினாலதான் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது தெரியும் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் வெளில வந்தோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பதற்கெல்லாம் பெண்களுக்கு அனுமதியே கிடையாது. வீட்டுலதான் இருப்பாங்க. எழுத படிக்க தெரியாத அந்த மாதிரி அப்படிதான் பெண்கள் வச்சிருந்தாங்க. ஆனா எவ்வளவு பெரிய போராட்டம் செய்து எத்தனை பெண்களும் வீட்டிலிருந்து வெளியில வந்து படிக்க வந்திருக்கோம், வேலைக்கு வந்திருக்கோம், கல்லூரி படிப்பை செய்யறோம், இவ்வளவும் பண்ணிருக்கோம். ஆனா மறுபடி பெண்கள் பாதுகாப்பு என்ற ஒரு விஷயத்துல நம்ம பெண் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்றோம்? 6 மணிக்கு மேல வெளில போகாத. வெளில போனா என்ன ஆகும்? டியூஷனுக்கு போக கூடாது, வேலைக்கு போக கூடாது, நைட் ஷிஃப்ட் போக கூடாது, இரவு நேர பணிக்கு செல்ல முடியாது. ஏன்னா திரும்பி வரும்பொழுது 4 டாஸ்மாக் கடையை தாண்டி தான் வரணும். இல்ல திரும்பி வரும்பொழுது அந்த பக்கத்துல யாராவது உக்காந்து இருப்பாங்க, அங்க என்ன நடக்கும், இருட்டா இருக்கும். அங்க எல்லா இடத்துலயுமா சிசிடிவி கேமரா இருக்கு? கிடையாது. எப்படி அவங்க வீட்டுக்கு வந்து பேருந்துல இருந்தோ, ரயில் நிலையத்திலிருந்தோ, இல்ல தொடர் வண்டி, ட்ரெயின்ல எல்லாம் சேஃப்டி என்பதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. தனியாக பிரயாணம் செய்து வரவே முடியாது என்ற நிலைமை தான் இன்னைக்கு. 2 வயது குழந்தையிலிருந்து 70 வயது பெரியவர்கள் வரை பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் அதற்கு காரணம் மது பழக்கம், போதை பழக்கம், கஞ்சா பழக்கம். ஆனா அதை முற்றிலுமாக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றி விடுவோம் என்று சூளுரைத்து 40 ஆண்டு காலமாக போராடி வரும் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதே போல அந்த பழக்கத்தை ஒரே நாளில் நம் தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட முடியும் என்று சொல்லிக் கொண்டு வருபவர் நம்முடைய அன்பு தலைவர், உங்களுடைய அண்ணா அன்புமணி தான். நான் சொல்ற இந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? எப்படி அந்த பசங்களை நம்ம ஒழுக்கமா வளர்க்க வேணும்? பையன் பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான். அவங்களுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா இந்த பாதுகாப்பு பிரச்சனையும் தீர்த்து விடலாம் இல்லையா? ஒரு பையன் ஒழுக்கமா வளர்றான், கெட்ட பழக்கம் இல்ல, மது பழக்கம், போதை பழக்கம் எதுவும் இல்லைன்னா அவன் குடும்பத்துல பெண்களை மதித்து வளருவான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? அம்மாக்கு மதிப்பு கொடுப்பாங்க, கூட வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்து மகளிருக்கு மதிப்பு கொடுப்பாங்க, கூட படிக்கிற பெண் குழந்தைங்க, அவ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பெண் குழந்தைக்கும் மதிப்பு கொடுப்பான். சரி, நம்ம தப்பா அவங்கள நினைக்க கூடாது, தப்பாக நம்ம கூட படிக்கும் பெண்களை பற்றி பேசக்கூடாது, அவர்களையும் ஒரு உயிராக, அவர்களையும் உணர்வும் உணர்ச்சியும் ஒரு நல்ல ஒழுக்கமும் நிறைந்த ஒரு பெண்ணாக அவளை மதித்து நடத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவான எண்ணமாவது அவங்களுக்கு இருக்கும். அப்ப போற வர பொண்ணுங்களை கேலி பண்றதோ, தனியா பொண்ணுங்க வந்து அதை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறதோ செய்வாங்களா? அப்ப ஒழுக்கமாக ஒரு பெண் ஆண் வளர்க்கப்பட்டால் அந்த சமுதாயத்துல பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இல்லையா? அப்ப பெண்கள் பாதுகாப்பு அதுல சேர்ந்து வந்துடும். அப்ப ஆண்கள் ஒழுக்கமாக இருந்தா அவங்க உடம்பும் நல்லா இருக்கும், கெட்ட பழக்கம் எதுவும் இருக்காது, நல்ல பசங்களா வளருவாங்க. அதே சமயம் பெண்கள் பாதுகாப்பு அதுல உறுதி செய்யப்படும். மற்ற பெண்களை பார்த்தா அவங்க தப்பா நினைக்க தோணாது.
ஐயோ இந்த பொண்ணை நம்ம நல்லபடியா நடத்தணும், இதுவும் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான், அதை ஒழுங்கா பாத்துக்கணும்னு அவங்க நினைப்பாங்க.